செந்தில், வேலு, தம்பி, இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜத்தான். இருங்க ஓஹோ அப்படின்னு மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி மேட்டரை சொல்லிக்கிறேன். அதாவது கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி கடந்த 24ஆம் தேதி நைட்டு கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா பல பேர் இந்த பைக்கை வச்சுக்கிட்டு அந்த குட்டி குஞ்சான்ஸ் செல்லமா அழைக்கிற இந்த சில்லறப்பையில இருக்காங்கல்ல, தாப்பே மண்டைய கழுவி அதுக்கு தாலியத்து தெருப்பொறிக்க மாதிரி வண்டியை வாங்கிட்டு சுத்தி திரியுங்கல்ல, அதுக்கு பூரா அந்த பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வண்டியை வந்து இந்த பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி வீல மட்டும் சுத்திக்கிட்டு இந்த மண்ணெல்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு அப்புறம் ரேஷ் டிரைவிங் பண்றது, அப்புறம் ரோட்டுக்குள்ள கத்திக்கிட்டே பைக்ல ஃபாஸ்டா போறது, வண்டி இன்ஜினே தெரிக்கிற அளவுக்கு ஆக்சிலேட்டரை திருக்கிட்டு ஓட்டுறது, இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகளை வந்து கன்னியாகுமரியில பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோவும் நிறைய ரிலீஸ் ஆச்சு. எப்படியும் கன்னியாகுமரி போலீஸ் இவங்களை புடிச்சு பொலக்கடிச்சு விளக்கேத்திடுவான்னு தெரியும். ஆனா அவங்கள வச்சு இப்படி ஒரு மீம் வீடியோ போடுவாங்க நான் எதிர்பார்க்க. பார்த்துட்டு வாங்களே, இதோ உங்களுக்காக. செந்தில், வேலு, தம்பி, இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜத்தான். தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. கிறிஸ்மஸ் அன்று கூப்பிட்டதில் சவுண்டெழுப்பி நெருங்கடி சாகுங்கள் கூப்பிட்டு அதுக்கு சொல்லி தப்பு பண்ண வேண்டியது கூறினார். கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக்குவரத்துக்கும் மக்களுக்கு இடையிலாக ரேஸ்டிங் பண்ணேன். எங்களை போக்குவரத்து காவல்துறை பிடிச்சிங்களா அறிவுறுத்தினாங்க. இனி இந்த மாதிரி தப்பாக பண்ண மாட்டோம், நாங்கள் பண்ண தப்பாக புரிஞ்சு இனி இந்த தப்பு 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையாக பைக்கில் வீலிங் அடித்தும் டவுன்லோட் பண்ணியும் இருந்தோம். அன்னைக்கு காவலர்கள் பிடித்து அறிவுரை கூறினார்கள். தப்பை உணர்ந்துவிட்டேன், இனிமேலும் இது தப்பை பண்ண மாட்டேன். பொதுமக்களுக்கு இடையே லாஸ்ட் டைம் பண்ணோம். இப்போதான் போலீஸ்காரங்க வச்சு அறிவுரை பண்ணாங்க. இது இப்போதான் நல்லதுன்னு புரிஞ்சு இனி என்ன தப்பு செய்யணும். கிறிஸ்மஸ் 24 பொதுமக்களுக்கும் சாலை மீறி வண்டி ஓட்டுவதற்காக டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் அன்னைக்கு போக்குவரத்து இடையூறாக பேன் அவுட் செய்து மக்கள் இடையூறாக இடத்துல இருந்தோம். அதை காவல்துறையினர் எங்களை நல்லா அறிவுறுத்தாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் விதிமுறை வைக்கிற மாட்டோம். வாகனங்கள் வட்டி பொதுமக்கள் இடையூறாக குடிகளை எழுப்பி வாகனம் ஓட்டியதால் காவல்துறைகள் எங்களை கண்காணித்து தேடி வந்து அறிவுறுத்தினார்கள். மேலும் அறிவுரை ஏற்றிக் கொண்டு இனிமேல் தவறுகள் செய்ய மாட்டோம் என்று பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நக்கல்யா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பண்ணிருக்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லி நியூஸ் மட்டும் போடுங்க. நாங்க மீன் வீடியோ போட்டுக்கிறோம், நீங்களே அதையும் பண்ணா அப்புறம் நாங்க என்ன பண்றது? ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, தமிழ்நாடு காவல்துறை செலக்ஷன் அப்ப மாவட்டத்துக்கு 2 எடிட்டர் மீம் கிரியேட்டர்னு செலக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தா சென்னை போலீஸ் இன்ஸ்டா பேஜ்ல அம்புட்டு மீம் வீடியோ இருக்கு, இங்கிட்டு பார்த்தா கன்னியாகுமரி போலீஸ் வந்து உங்களுக்கு சலிச்சவங்க இல்லன்ற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அது? அந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் விட்டு வைங்க. ஆனா உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அதை ஒரு ஃபன்னா எடுத்துட்டு போறாங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு என்னோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.